NMMS எக்ஸாம் 2024 ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் SAT சயின்ஸ் பார்ட்டுக்குரிய 35 வினாக்களுக்குரிய விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுறேன். அதற்கான ப்ரூஃப்ஸ் அதாவது ஆதாரம் எல்லாமே இந்த வீடியோவோட பிற்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள் நிக்ரோம். தேர்ட் ஆன்சர். அரை வெப்ப நிலையில் பொருட்களை அதன் அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்டவணை நமக்கு புத்தகத்திலே இருக்கும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் மூணாவது ஆப்ஷன் தான் சரி. மரத்தை விட மண்ணெண்ணெய் அடர்த்தி அதிகம், மண்ணெண்ணெயை விட நீர் அதிகம், நீரை விட அலுமினியம் அதிகம், அலுமினியத்தை விட பாதரசம் அதிகம். ஏறு வரிசைனா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து, ஒரு நேர்கோட்டு பாதையில் 18 மீட்டர்/செகண்ட் என்ற திசைவேகத்தில் இயங்கு கொண்டிருக்கும் கோல்ஃப் பந்தானது 5 வினாடிகளில் 8 மீட்டர்/செகண்ட் என்ற திசைவேகத்தில் அடையுதான். அப்பொருள் பெறும் எதிர் முடுக்கம் என்ன? இது ஒரு எளிமையான கேள்வி. முடுக்கத்துக்கான ஃபார்முலா திசைவேக மாறுபாடு பை காலம். இப்போ 18லேருந்து 8 மாறுது. ஸோ டிஃப்ரென்ஸ் 10 மீட்டர்/செகண்ட். எவ்வளோ கால இடைவெளியில்? 5 செகண்ட். அப்போ 10 5ஆல் வகுத்தோம்னா 2. இங்கே வேகம் குறைஞ்சிட்டே போகிறதுனால எதிர் முடுக்கம். அப்போ செகண்ட் ஆன்சர், அதாவது -2 மீட்டர்/செகண்ட்². அடுத்த கேள்வி, -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள். செல்சியஸை கெல்வினாக மாற்றுறதுக்கு நமக்கு தெரியும் 273.15 கூட்டணும். -20ஓட 273.15 கூட்டினா ஆன்சர் 253.15. ஸோ கெல்வினாக மாற்றும் போதே நமக்கு ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் பொருந்தது. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு தான், 253.15 கெல்வின். அடுத்து, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கிற சராசரி தொலைவு, அதாவது வானியல் அலகு தான் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆன்சர் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து, மின்கலன் அலெக்சாண்ட்ரோ வோல்ட்டாவோட தொடர்புடையதுன்னா கெனடாஸ்கோப் யாரோட தொடர்புடையது? தாமஸ் ஆல்வா எடிசனோட கண்டுபிடிப்பு. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி, நிலவு இல்லாத கோள்கள் புதனும் வெள்ளியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிக்காது. அது சரிதான். அடுத்த கூற்று, ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டுபிடிக்க முடியும். அது தவறான கூற்று. மூணாவது கூற்று, ஊசித்துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் நேரானதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தலைகீழாக தான் இருக்கும். அப்போ மூணாவது கூற்றும் தப்பு. நாலாவது கூற்று, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். அது சரிதான். அப்போ சரியான கூற்றுகள் எது? 1 4. அப்போ 1 4 சரி. சரியான கூற்று தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 118க்கு விடை 2. அடுத்த கேள்வி, 20 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 3 நிமிடங்களுக்கு பாய்கிறது எனில் ஒரு வினாடியில் கடத்தியில் பாய்கிற மின்னோட்டம் எவ்வளவு? I = Q/T ஃபார்முலா. ஸோ நம்ம Q மதிப்பு டைரெக்டாக SI யூனிட்டில் இருக்குது. ஆனால் டைம் SI யூனிட்டில் இல்லை, நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. நிமிடத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 3 நிமிஷங்கிறது 180 செகண்ட். ஸோ I = Q/T ஃபார்முலா. 20 180ஆல் வகுக்கணும். அப்போ 1/9 கிடைக்கும். 1 9ஆல் வகுத்தோம்னா 0.11 ஆம்பியர். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், 0.11 ஆம்பியர். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்கிறது. ஆமாம், கூற்று சரிதான். திரவங்கள் இயங்கும்போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றுக்கு இணையாக செயல்படும் உராய்வு விசையானது அந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். காரணம் கொடுத்துருவாங்க. அதுவும் சரிதான். கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. அப்போ 120வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி, நீரின் தன்வெப்ப திறன் மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது C மதிப்பு கொடுத்துட்டாங்க. மாஸ் 2 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 60 to 70. அப்போ வெப்பநிலை வேறுபாடுங்கிறது 70 60 போச்சுன்னா 10 டிகிரி செல்சியஸ். இதை உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் மதிப்பு என்ன? அதாவது Q மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புக்கில் இருக்கிற சம்மு தான். புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தன்வெப்ப திறன் மதிப்பு கேட்டிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விட 84,000 ஜூல். ஃபார்முலா என்னென்னா Q = C × M × ΔT. 4200 × 2 × 10 84,000 ஜூல். அடுத்த கேள்வி, மென்மையான உலோகம் சோடியம் தான். அடுத்து 124வது கேள்வியில் தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நைட்ரஜன் நமது அண்டத்தில் பரவலாக 2ஆம் இடத்தில் காணப்படும் தனிமம்னு சொல்லியிருக்காங்க. தவறு, 7வது பிளேஸ் அது. ஆக்சிஜன் பல்வேறு அலோகங்களுடன் வினைபுரிந்து காரத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை உருவாக்கும்னு கொடுத்துருவாங்க. அதுவும் தவறு தான். அமிலத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை தான் உருவாக்கும். CFC பயன்பாட்டை குறைத்தல் என்பது பூமியையும் அதன் மூலங்களையும் பாதுகாக்கும் ஒரு வழிமுறை. அது சரிதான். இங்கே நம்மளை கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 கூற்றுமே தவறு தான். அப்போ 1 மற்றும் 2. ஸோ சரியான விடை 124க்கு 2வது ஆப்ஷன் 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி, அணி எண் 19 பொட்டாசியம். அடுத்தது, பெரிலியம் என்பது
எந்த இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? டைவேலண்ட், இரட்டை இணைதிறன் கொண்ட ஒரு தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா அதனுடைய அணு எண் 4. ஸோ கூட்டில் 2 இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். எனவே பெரிலியம் என்பது 2 இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் 127வது கேள்வி. வெப்ப ஏற்பு மாற்றம், வெப்ப உமிழ் மாற்றம், பதங்கமாதல், படிகமாக்குதல். இதற்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். அதாவது வெப்ப ஏற்பு மாற்றம் என்பது குளுக்கோஸ் தண்ணியில் கரையிறது, வெப்ப உமிழ் மாற்றம் என்பது மெக்னீசியம் நாடாவை எரிக்கிறது, பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு அமோனியம் குளோரைடு, படிகமாக்குதலுக்கு எடுத்துக்காட்டு சாதாரண உப்பை தூய்மையாக்குறது. எனவே 127வது கேள்விக்கு சரியான விடை தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 128 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விடையை நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு சரிதான். ஊதா சுடர் போராக்ஸ் பவுடர்னு இருக்குது, தப்பு, லித்தியம் சால்ட்டுன்னு வரணும். சிவப்பு சுடர் எப்சன் உப்புன்னு இருக்குது, அதுவும் தவறு தான், ஸ்டான்சியம் குளோரைடுன்னு வரணும். இண்டிகோ சுடர் பொட்டாசியம் குளோரைடு அது சரிதான். அப்போ 1, 4 சரியான பேர். அப்போ சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. 1 மற்றும் 4 தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் திட நிலையில் இருக்கிற சேர்மங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லிக்விடு, செகண்ட் ஆப்ஷனில் கந்தக டை ஆக்சைடு கேஸு, தேர்ட் ஆப்ஷனில் சல்ஃபியூரிக் ஆசிட் லிக்விடு, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா திட நிலையில் இருக்கிற சேர்மங்கள் தான். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி 131. கூற்று வெடிகுண்டுகளும் பட்டாசுகளும் பற்ற வைக்கும் போது வெடிக்கின்றன. காரணம் சில வேதிவினைகள் மூடிய கனலில் நிகழும் பொழுது வாயுக்களை உருவாக்குவதால் அதன் அழுத்தம் குறைகிறது. எப்படி அழுத்தம் குறையும்? அழுத்தம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 132வது கேள்வியா தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கை, உடல் இனப்பெருக்கம், துண்டாதல் கொடுத்துருக்குறாங்க. இது புக்கில் இருக்கிறது தான், நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். 133வது கொஸ்டினை பார்க்கலாம். கள்ளி தாவரத்தில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன. கூற்று கொடுத்துருக்காங்க, சரிதான். நீராவி போக்கை அதிகப்படுத்துவதற்காக அவ்வாறு தகவமைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நீராவி போக்கை குறைப்பதற்காக தான் கள்ளி தாவரத்தில் இலைகள் முட்களாக மாறி இருக்கு. அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஓடுதண்டில் தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் புதிய தாவரங்களையும் உருவாக்கும். சரி. தரையில் ஓடுதண்டு என்பது ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை கீழ்நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும்னு கொடுத்துருக்காங்க. தவறு, மேல் நோக்கின்னு வரணும். குட்டையான ஓடுதண்டு என்பது இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான தடித்த கிளையாகும். அதுவும் சரிதான். இப்போ 1, 3 சரி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 134க்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 135வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எளிமையான கேள்வி தான். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏ என்பது கொள்கை உடலம், பி பசுங்கணிகம், சி எண்டோபிளாச வலைப்பின்னல், டி மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து 136 முதுகு தண்டில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்த தடுக்க எந்த வகை செல்கள் பயன்படுகின்றன? ஸ்டெம் செல், மூலச்செல்கள். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு எந்த உறுப்பு செல் நுண்ணுறுப்பு செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது? சென்ட்ரியோல்கள். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர் நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி எது? சாந்தோமோனாஸ் ஆக்சோனோஃபோடிஸ். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து தவறாக பொருத்தப்பட்ட இணையை நம்ம செலக்ட் பண்ணணும். சொலானம் ட்ரைலோபாக்டம் சோலனேசி குடும்பம் தான், அது சரி. ஆலோவேரா ஆக்சுவலாக லில்லியேசி குடும்பம்னு வரணும், ஆனால் ரூட்டேசின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அகாலிஃபா இண்டிகா யூஃபர்பியேசி கரெக்ட். ஏகிர் மார்மிலோஸ் ரூட்டேசின்னு வரணும், லில்லியேசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 4 தவறு. தவறான பொருத்தப்பட்ட இணையை தான் கேட்குறாங்க. அப்போ 2 மற்றும் 4. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 139க்கு ஆப்ஷன் செகண்ட் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ குறைபாட்டால் வருதுன்னா ஈறுகளில் இரத்த கசிவு எந்த வைட்டமின் குறைபாட்டினால? செகண்ட் ஆப்ஷன் வைட்டமின் சி குறைபாடு. அடுத்து பின் வருவனவற்றுள் பாக்டீரியா தொற்றால் உண்டாகக்கூடிய நோய்கள் காசநோய், காலரா, டைஃபாய்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனில் ரேபிஸ் இருக்குது, வைரஸ் வந்துடும். மஞ்சக்காமலை தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுவும் வைரஸால் வர்றது. ஃபோர்த் ஆப்ஷனில் முன்கழுத்து கடலை நோய், அது சத்து பற்றாக்குறையால் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். காசநோய், காலரா, டைஃபாய்டு இது 3மே பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால் ஏற்படுறது தான். நெக்ஸ்ட்டு பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகிற நோய் ஹஸ்பர்ஜில்லஸ். அடுத்த கேள்வி 143வது கேள்வி பட்டுப்பூச்சியின் முட்டைகள் அடைகாக்கப்படுவதற்கு முன் எத்தனை நாட்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்க வேண்டும்? 6 வாரங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி மனித உடலின் மிகச்சிறிய மிக நீண்ட செல்கள் எவை? மிகச்சிறிய செல் இரத்த சிவப்பணுக்கள், மிக நீண்ட செல் நரம்பு செல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் பொருத்தணும் பண்புகள் மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் குருத்தெலும்பு மூட்டு அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கும் உராய்வை தடுப்பதற்கும் உதவும். சினோவியல் திரவம் மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்கும். மூட்டு கேப்சியூல் நார்த்தன்மை மூட்டுகளை வலுப்படுத்த உதவும். தசை நார்
எலும்புடன் எலும்பை இணைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது புக்கில் இருக்கிற மாடல் சம். நமக்கு வந்து 18:8 இருக்கும். 18ல் 8 போச்சுன்னா 10 மீட்டர்/செகண்ட், 5 வினாடி கால இடைவெளியில். ஸோ 10 5ஆல் வகுத்தோம்னா 2, எதிர்முடுக்கங்கிறதுனால -2 மீட்டர்/வினாடி ஸ்கொயர்னு வரும். தரைகீழ் ஓடுதண்டு மேல் நோக்கி வளர்ந்துன்னு இருக்கு பாருங்க. புதனுக்கும் வெள்ளிக்கும் மட்டும்தான் நிலவு இருக்காது.